செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு கேட்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுமே. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் மசாலா பரட்டி செப்பரேட்டாக வச்சிடலாம். நம்ம பேசக்கூடாது, நம்ம கத்தி தான் பேசணும். நம்ம மிசரம்லாம் தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம மசாலா எல்லாம். அது கூட தேங்காயும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் தண்ணி ஊற்றி நல்லா நெய்யை அரைச்சிக்க போகிறோம். இது வந்து குழம்புக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இதை டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் சுடனதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா, கொஞ்சம் கல்பாசி போட்டிருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பைஸு செட்டிநாடு குயிசனில். அதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கறிவேப்பிலை, 2 கீரைனா பச்சை மிளகு. இது வந்து பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு தக்காளி உடையிற அளவுக்கு வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பச்சை மணம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கல பேஸ்ட்டு அதை போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் அதே பவுலில் வந்து 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த அரவையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் கூட நல்லா பிறண்டு வரணும். கவர் பண்ணி ஒரு 10 to 12 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். நடுவில் நம்ம வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். திருப்பி கவர் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இல்லைனா சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய்லாம் சைடில் வந்துருச்சு, நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லியில் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக். நீங்கள் வேணால் நினைக்கலாம், இவன் ஏன்டா திருப்பி இதே சொல்லிகிட்டு இருக்கான்னு. இதோட முக்கியமான காரணம்னா, இனிமேல் நமக்கு வளர்ந்து வர ஒவ்வொரு குழந்தையும் குக்கிங்கிறது ஒரு பேசிக் ஸ்கில் மாதிரி அவங்க கற்றுக்கணும். அதுக்காக தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன்.